இந்த வீடியோ தமிழ்ல பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M6 ப்ளஸ் 5G மொபைலை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் சொந்த காசை கொடுத்து வாங்கியிருந்தேங்க. கிட்டத்தட்ட நான் 14,200 கொடுத்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டெலாம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து எனக்கு கிளைம் ஆகலை, ஆஃபரும் கிளைம் ஆகலை. சரின்ட்டு நான் 14,200 இது என்ன 14,200னா மொபைலோட விலை வந்து 13,499 ப்ளஸ் நான் ப்ரொடக்ஷன் 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்டிலாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்து மொத்தம் வந்து 14,200 எனக்கு வந்துருச்சு. ஒரு 2 ரூபா தான் கம்மி. இந்த பாக்ஸுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டே வந்து 59, 49 2 சார்ஜ் பிடிச்சாங்க. அது எதுக்குன்னே தெரியல. கேட்டால் ஒவ்வொன்றும் ஒரு இது சொல்கிறாங்க. நல்லா ஒரு சார்ஜ் தான் முடிப்பாங்க. 49 இல்லாட்டி 29, 39. இப்போ 59 ஒன்று பிடிச்சாங்க, 49 எக்ஸ்ட்ரா பிடிச்சாங்க. இப்போ மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கல இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து வாங்கினது பிளாக் கலர் வேரியண்ட்டு. ஆனால் இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் 6GB ரேம் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணது தான். ஆனால் வந்து இதை நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள், தெரியும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு கைக்கு வரவே 3-4 நாள் ஆச்சு. இது பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க, அதேமாரி நீங்கள் படிச்சுங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசஸர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஏஇன்னு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. ஆனால் இது பழசு. ஏற்கனவே போக்கோ M6 Pro 5Gயில் வந்துக்கிறேன். அதே சிப் செட்டில் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும் அப்படிங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது 108 MP மெகாபிக்சல் கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த MP கவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்களே. நிறையா யூடியூபர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போய் சும்மா பார்த்துங்க. அந்த 108 MP அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வீட்டில் பார்க்கலாம். ஆனால் மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இதை முதல்ல பிரிக்கலாம். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நான் நிறையா பேர் ஒரு சில பார்சலில் எனக்குமே இந்த ஸ்டிக்கர்லாம் இல்லாமல் தான் இருக்கும். மேனுவலாக நார்மல் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அது மாதிரி வாங்கிக்கோங்க. நான் அது மாதிரி தான் எப்போதுமே இது மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவங்க இல்லாட்டி திருப்பி ரிட்டன் போட்டு விட்ருவேன். பேக்கேஜை பிரித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா மொபைல் பாக்ஸை பிரித்தோடனே இந்த மாதிரி மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து வழக்கமாக கொடுக்குற அதே கேஸ் தான். அந்த கண்ணாடி கலர் வந்து கேஸு, உள்ளே சிம் இஜெக்டர் பின்னு, வேறு வந்து எலிமருந்து சீட்டு, மொத்தம் இந்த 3 தான் இருக்குது இதில். இதை தூக்கி தூர போட்டுட்டு அதில் கேஸை பொறுத்தளவு நம்ம அது கேஸை கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பரவாயில்ல, ஏதோ இதுக்காக கொடுக்குறாங்களே. இப்போ இதை கடையில் போய் வாங்கினீங்கன்னா இதுக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ணணும். அது ஒரு செலவு மிச்சம் நினச்சிட்டேன். தூக்கி தூர போட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் எடுத்துருவோம். மொபைல் கொஞ்சம் பெரிய மொபைலாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மொபைல் தூக்கி வர வச்சுட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இப்போ பாக்ஸே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று பிரித்தோம்னா அது ஒன்று வருது உள்ளே. அது உள்ளே ஒன்றும் இல்லை. தூக்கி உள்ளே மூடு. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். இது பழைய போக்கோ X3லலாம் வந்திருக்கு இந்த சார்ஜர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அந்த சார்ஜர் வச்சுருக்கேன். அதனால் நான் அதை அப்படியே சொல்கிறேன். இது அப்படியே வச்சுட்டு 33 வாட்ஸ் சார்ஜர் வச்சுட்டு மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். மொபைலை ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் பெரிய மொபைலாக தான் இருக்குது. அதே மொபைல் தான், வேறு எதுவுமே வித்தியாசம் இல்லை. போக்கோ M6 Pro வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே மொபைல் தான். அதை வாங்குறது இதை வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு 3,000 ரூபாய்க்கு மேலேயே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தரப்பு. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, சேஞ்சஸ் வந்து பின்பக்கம் தான் சேஞ்சஸை தவிர முன்பக்கம் எல்லாம் ஒரே சேம் தான். எந்த ஒரு மாற்றமும் அதில் இல்லை. என்ன பொறுத்தளவு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பின்னாடி அந்த ரவுண்டு LED கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்டு LED பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள். அந்த மேலே பாருங்கள், அந்த மேலே ஒரு புள்ளி இருக்கும், கீழே ஒரு புள்ளி இருக்கும். இந்த டபுள் LED ஃப்ளாஷ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த LED மேலே ஒரு LED. இந்த LED தான் இந்த டீப் லைட் மாதிரி உள்ளதுக்குள்ளே வெளிச்சம் தருது. அது நமக்கு வெட்ட வெளிச்சமாக நமக்கே தெரியுது. ஒரு பிரேமுக்குள்ளே 2 LED பல்ப் வச்சது மாதிரி தெரியுது. அதனால் வந்து அது ஒன்றும் செட் ஆகலை. இது நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலுக்கு தமிழுக்காண்டி அப்படியே உள்ளே வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுவோம். எடுத்து மொபைலை முதல்ல ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏர்டெல் சிம் கார்டு வாங்கினேன். ஏன்னா 4G 5G எங்கள் ஊரில் 5G இருக்குன்னாங்க. ஏர்டெல் 5G எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அதுக்கு முதல்ல நம்ம சிம் கார்டை எடுத்து முதல்ல சிம் ஜெட்டை பின் எடுத்து குத்தி எடுத்து பார்த்துருவோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா 2 சிம்மு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு பயன்படுத்திக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து முன்னாடியே இந்த இதுக்குள்ளேயே இருக்கும் ஒரு மாதிரி பின்னு சொருகிற மாதிரி. இப்போ அதெல்லாம் இல்லை.
அதனால் நானுமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுத்தேன். ₹13,500 நல்ல வாங்கலாமா அப்படின்னா, ஏதோ இப்போ போக்கோ M6 ஒரு 5G வந்து ₹10,000 கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, அது பெட்டராக இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா 22.5 வாட்ஸு ஃபாஸ்ட்டு சார்ஜர் அதில் வரும், இல்லை 33 வாட்ஸு ஃபாஸ்ட்டு வருது. அதெல்லாம் ஃபாஸ்ட்டு சார்ஜர். அந்த ஒரு 108 MP கேமரா, அதுதான் ஒரு அப்கிரேடாக இருக்குது. அப்புறம் அந்த டீப் லைட் LED, அதுக்கு அதுவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். சிம் கார்டு திறந்தேன். அது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 4G சிம் கார்டு, நான் 5G சிம் கார்டு, ஏர்டெல் 5G சிம் கார்டு வச்சு இது முதல்ல மொபைல் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்டெல் சிம் கார்டை போட்டு ஆன் பண்ணலான்ட்டு ஆன் பண்ணேன். பாருங்கள், எனக்கு அந்த ஏர்டெல் சிம் கார்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஏர்டெல் 5G இருக்குங்க. இதே போக்கோ M6 Pro 5Gயில் வந்து எனக்கு உடனே 5G, நீங்களுமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 5G இமீடியட்டாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதாவது ஜியோ சிம் அதில் நம்ம போட்டு ஆக்டிவேட் பண்ணோம். இதில் ஏர்டெல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏர்டெல் ஃபாஸ்ட்டு 5G எங்கள் ஊரில் இருக்குன்னாங்க. ஃபாஸ்ட்டு 5Gயா அப்படின்னு இதுக்காக புது சிம் கார்டு ஒன்று வாங்கி நம்ம உடனே ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இது ஏன்னா ஹைப்பர் ஓஎஸ்லேயே ஃபஸ்ட்டு இந்த மொபைல் தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா மொபைல் வந்திருக்கு, ஆனால் பட்ஜெட் ஒரு ₹13,000 விலைக்குள்ளே இந்த மொபைல் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டில் நம்ம போட்டிருந்தோம். தேவையில்லாத நீங்கள் தட்டி விட்டுருங்க. இந்தியா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தட்டி விட்டுருங்க. நான் அதிகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்ஸுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதெல்லாம் டிசேபிள் பண்ணி விட்டேன். மறுபடியும் அது எனக்கு ஓப்பன்லேயே காட்டுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம மேலே தள்ளி விட்டு அந்த டிக்கு கொடுத்து விட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா போயிடும், எதுவுமே இருக்காது. இது மாதிரி நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கொண்டு போகிற கோயில பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்கிப் பண்ண இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம் கார்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு சிம் கார்டை இல்லைன்ட்டு வந்துடுச்சு. மறுபடியும் நம்ம சிம் கார்டை எடுத்து மறுபடியும் சொருவி என்னோடய ஒய்ஃபை தான் காட்டுது, சிம் கார்டு காட்டலை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னோடய பாஸ்வேர்டை போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் சிம் கார்டை தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் சிம் செட்டை பின் எடுத்து தான் குத்தணும். சரி, அதையும் குத்திடுவோம். சிம் கார்டு எங்கிட்டு போடுறதுனே தெரியல, ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக கொடுக்குறதுனால எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம சிம் கார்டை கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிம் கார்டு வருது, கொஞ்சம் லேட்டாக வருது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு 4G தான் வருது, வந்து 5G எனக்கு வரல. ஏன்டா ஏர்டெல் சிம் கார்டு வாங்கினேன்னு போயிடுச்சு. அதில் ஒரு ₹300 செலவாகி போச்சு எனக்கு. 1 மந்த்து தான், 1 மந்த்துக்கு ₹300. இப்போ ஃபோனை செட்டப் பண்ணல, புது ஃபோன் வாங்கி செட்டப் பண்ணல, இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நிறையா வரும், இருங்க இன்னும் வரும் பாருங்கள், அவ்வளோ இருக்கும். அது இல்லாமல் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருவோம். நமக்கு காப்பி எதுவுமே டேட்டா காப்பி பண்ண வேண்டாம், ஆனால் டவுன்லோட் காப்பின்னு கொடுத்துருவோம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் செக்கிங் பண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இமெயில் ஐடி எதுவுமே இப்போதைக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல, அதனால் நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கூகுள் சர்வீஸ் இந்த இடத்துல இந்த ஆடு, இந்த லொக்கேஷனு, இந்த மாதிரிலாம் ஆஃப் பண்ணி விடுங்க. இதை வச்சு தான் கூகுள் கம்பெனிக்காரன் நம்மளை வச்சுக்கிட்டு செய்கிறான், அதனால் இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருங்க. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சர்ச் இன்ஜின் காட்டுறான் பாருங்கள், எத்தனை சர்ச் இன்ஜின் பாருங்கள். டிஃபால்ட்டு சர்ச் இன்ஜின் மொபைலில் போட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்கை கிளிக் பண்ணினா கூட ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் தான் ஓப்பன் ஆகும். நான் பொறுத்தளவு வந்து பிரைவ் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதை ரெஃபர் பண்ணுறேன்னா நான் தனியாகவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் அதை சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறவங்க கூகுளே எடுத்துக்கலாம். நான் வந்து கீழே வந்து பிரைவ் ப்ரெஷர் இருக்குது, பிரைவ் ப்ரெஷர்னு கீழே இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் படம் போட்டது இருக்கும், கீழே இருக்குது. இப்போ நான் வந்து கூகுளில் கொடுத்துடலாம். கூகுள் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் பிரைவ் ப்ரெஷரை காமிட்டுறேன். பிரைவ் ப்ரெஷர்னு நீங்கள் அதை கொடுத்துங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து காமனாக நிறையா பேர் கூகுளாக தான் தேர்வு பண்ணுறாங்க, நான் கூகுள் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு லாக் ஸ்க்ரீனு இப்போதைக்கு தேவையில்லை. மறுபடியும் பாருங்கள், ஏற்கனவே லொக்கேஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ணோம், மறுபடியுமே ஆன் கேட்குது, இல்லை ஆன் பண்ணியிருக்கு.
இதுலேயும் ஆஃப் பண்ணிவிட்டு மற்றபடி இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம், டிஃபால்ட்டு கொடுத்துடலாம். இங்கே பக்கத்தில் நான் இங்கே மொபைலை செட்டப் பண்ணியிருக்கலே பையன் பக்கத்தில் வந்துட்டான் செல்லை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு விளாட்றதுக்கு. பார்த்துங்க, விளாட்றதுக்கு 16 வயசு செல்லு. மொபைல் கடைசி ஃபைனலாக பின்சிங் ஆக போகுது. இதுதான் ஃபுல் செட்டப் நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுல் செட்டப் பண்ணி சொல்லணும்னு நினைக்காதீங்க, அவ்வளோதான் நம்ம பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது தேவையில்லாத நம்ம இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னா ஆரம்பத்திலே நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் நமக்கே நிறையா டேட்டா கொடுத்துருவோம். அதனால் இதெல்லாம் பேசிக்காக இது மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இமெயில் இதெல்லாம் லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே லாகின் பண்ணாதீங்க, அது என்னோடய பர்சனல் கருத்து. ஏன்னா நானுமே அது மாதிரி என்னோடய பர்சனலாக நிறையா பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் நிறையா மொபைல் வாங்கியிருக்கேன், நிறையா மொபைல் யூஸும் பண்ணியிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. என்னோடய போக்கோ X6 Pro 5G வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உடனே இதாகிடுச்சு, பூட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. இப்போ இது ஃபுல் செட்டப் ஆயிடுச்சு, செட்டப் கம்ப்ளீட்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் லான்ச்சர் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக 2 கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ இதில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, முன்னாடி வந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா பண்ணிவிட்டால் நம்ம வந்து அப்ளிகேஷன்லாம் ஷோ ஆகும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இதில் சைடில் தான் தள்ளணும். இந்த பழைய ரெட்மி லான்ச்சர் மாதிரியே ஆகிப்போச்சு. போக்கோ லான்ச்சரு அட்வான்ஸாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் லான்ச்சர் அறிமுகமாகும்போது. இப்போ பழைய ரெட்மி ஐக்கானுக்கு அந்த லான்ச்சருக்கு மாதிரியே போயிடுச்சு. லான்ச்சர்னால் என்னென்னா ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு ஐக்கானை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இதுக்கும் ஒரு ஐக்கான் தான் வித்தியாசம், ரெட்மிக்கும் போக்கோவுக்கும். மற்றபடி நிறையா அப்ளிகேஷன் டெலிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. ஒய்ஃபை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்டேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் நிறையா செக் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஏர்டெல் சிம் போட்டேன், ஏர்டெல் 5G தான் ஆக்டிவேட் பண்ணேன். ஆனால் எனக்கு 4G தான் திரும்பி காட்டிக்கிட்டே இருக்குது. அது ஏன் எதுக்கு என்னான்னு தெரில. நம்ம இந்த மொபைலுக்கு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல. சரி, அதை விட்டுருவோம் நம்ம. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஏர்டெல் ஜியோ 5G அன்லிமிட்டட் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், நம்ம கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. கூகுள் சர்ச் பாரே ஓப்பன் ஆகுது. அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம் அவங்க. முன்னாடி வந்து நம்ம சைடில் தள்ளி விட்டால் தான் அந்த மாதிரி வரும். கீழேருந்து தள்ளி விட்டோம் அப்படின்னா, மேலே ஸ்வைப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த போக்கோ லான்ச்சர் அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆகும். அதுதான் போக்கோ லான்ச்சருக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கணும், நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும். இதை விட்டுட்டு நம்ம அடுத்த டெலிட் பண்ணுறதுக்கு நிறையா இது இருக்குது. நம்ம அவங்களே அபவுட்டில் போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்லாம் வந்திருக்கு.